Hi, hello, this is Staff CA 360. நாம இன்னைக்கான தமிழ்நாடு பட்ஜெட் பார்த்தலாம். ஸோ தமிழ்நாட்டில் ரிவைஸ்டு பட்ஜெட், அதாவது திருத்தப்பட்ட மசோதா அதுவும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வேளாண் பட்ஜெட், அது ரெண்டுத்தையுமே வந்துட்டு சேர்த்து நம்ம வந்து ஃபுல்லாக தமிழ்நாடுடைய பட்ஜெட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ்நாடு ரிவைஸ்டு பட்ஜெட் ஃபினான்ஷியல் இயர் 2026 to 27 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இப்போ இந்த தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ ஆட்சி அமைச்சதுலேருந்து முதல் தாக்கல் பண்ணக்கூடிய ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை தாக்கல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் என் மரிய வில்சன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, அந்த பட்ஜெட்டோடைய ஹைலைட்ஸ்லாம் என்ன, முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3,50,766 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வருவாயாக இருக்கக்கூடியது 3,50,766 crores. சரியா? டோட்டலான எக்ஸ்பெண்டிச்சர் செலவினம் அப்படின்னு சொல்லக்கூடியது 4,72,585 crores வந்து பார்த்தீங்கன்னா செலவினமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸோ 1,21,819 crores வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நிதி பற்றாக்குறையாக இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் பப்ளிக் டெப்த் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10,98,768 வந்து பார்த்திங்கன்னா crore வந்து கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு மெயினான ஒரு ஹைலைட். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்னத்துக்கு என்னென்ன பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அவங்க ஒதுக்கி இருக்கக்கூடியது 52,920 crores வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை அதை சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா 52,920 crores ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 39,609 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதே அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு 38,715 crores ஒதுக்கியிருக்காங்க. சரியா? அடுத்து பப்ளிக் வெல்ஃபேருக்காக மட்டும் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 23,357 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஓவரால் அலோகேஷன்ஸ் ஓகே அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஆனது. நெக்ஸ்ட் ஃபுட் அண்ட் கோஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,859 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் 21,524 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு சரியா எரிசக்தி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,828 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் 14,552 crores. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 13,561 crores. நெக்ஸ்ட் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு 9,819 crores வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு 14,984 crores வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதிலலாம் அடுத்தடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அதுக்கான அலோகேஷன்ஸ் என்ன, அந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம். சரியா? ஸோ என்னது உமன் கோட் ரியரிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்துக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 110 கோடி 110 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் 30,000 உமன் வில் ஈச் ரிசீவ் 5 goats. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 30,000 பெண்களுக்கு இந்த ஒரு திட்டம் போய் சேர்றது. ஈச் அந்த 30,000 பேரில் ஒருத்தவங்களுக்கும் 5 ஆடுகள் போய் சேருது. இந்த பட்ஜெட்டுக்கான இந்த ஒரு திட்டத்துக்கான பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 110 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம். சரியா? சரி, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மில்க் கவு ஸ்கீம்ஸ். அப்படின்னா மில்க் கவுஸ்னா கறவை மாடுகள் திட்டம். சரியா? என்னது கறவை மாடுகள் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கறவை மாடுனா பால் கறக்கக்கூடிய அந்த மாடு தான் மில்க் கவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 10,000 உமன் வில் ரிசீவ் ஃப்ரீ மில்க் கவுஸ். அதுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 57 crores வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த எத்தனை பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கறவை மாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒதுக்கியிருக்காங்க.
57 crores வந்து இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்டரி ஃபிஷரிஸ் அண்ட் டைரி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 4880 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, இந்த டைரி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு, அனிமல் ஹஸ்பண்டரி, ஃபிஷரிஸு, அதுக்கப்புறம் டைரி, இது மூணுத்துக்கும் சேர்த்து 4880 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரீன் ஓவர் ப்ரொடக்ஷன் இனிஷியேட்டிவ். சரியா, பசுமை எஃகு அப்படின்னு சொல்லக்கூடிய அதோடைய ப்ரொடக்ஷனுக்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 300 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு டிசைன் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடிவமைப்பு இருக்குல்ல, வடிவமைப்பு மேம்பாட்டு திட்டம். சரியா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு பாம் டெவலப்மெண்ட் போர்டு. சரி, பாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடுடைய ஒரு சின்னமாக இருக்குது, ஒரு சிம்பிள் ஆஃப் தமிழ்நாடு. ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ சிம்பிள் தமிழ்நாடையோட ஒரு ட்ரீ அப்படின்னா அது என்னது இருக்குது, பாம் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கான ஒரு டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கு அலோகேஷன் 16 crores. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரீ பைசைக்கிள்ஸ் ஃபார் +1 ஸ்டூடெண்ட்ஸ். சரியா, பைசைக்கிள்னால் முன்னாடி கொடுத்துட்டு இருந்த மாதிரி சைக்கிள்ஸ் இல்லாமல் இப்போ வந்து மாடர்னாக இப்போ இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி வைஸ் இப்போ மாடர்னாக இருக்குல்ல, டெக்னாலஜி அப்ளை பண்ண ஒன்றும் இல்லை, சைக்கிள்ஸ் வந்து மாடர்னாக இருக்கக்கூடிய இப்போ எல்லாரும் பசங்களாம் ஓட்டுறாங்களா அந்த மாதிரி வந்து சைக்கிள்ஸை வந்து கொடுக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஃப்ரீ பைசைக்கிள்ஸ் வில் பி ப்ரொவைடட் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் கிளாஸ் 11th இன் கவர்மெண்ட் அண்டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பைசைக்கிள்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு 5.32 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது மூலயமா பயனடைகிறாங்க. அண்ட் இதுக்கான அலோகேஷன் எவ்வளோ 277 crores வந்துட்டு இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, சரி, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம். சரியா, பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து திறன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்வன் திட்டத்தோட நேம் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விடியல் பயணம்னு இருந்தது வந்து மகளிர் பயணம்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. அதேமாதிரி இந்த காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 2022 செப்டம்பர் 15 வந்து தொடங்கப்பட்டது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த காலை உணவு திட்டம் வந்து அப்ளிகபிள் ஆணுச்சு நம்ம இதில் தமிழ்நாட்டில். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க 6th to 8th வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கான பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அது என்னது, பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள். ஸோ அதனால் அவருடைய பேரை வச்சு இந்த திட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா செப்டம்பர் 17 வந்து இந்த இதை ஒரு ப்ரோக்ராம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது அது. பட் இப்போ வந்து செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து தொடங்கி செயல்படும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். ஓகேவா, ஸோ இது என்னது, பெருந்தலைவர் காமராஜர் நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தொடங்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வில் பி அப்கிரேடட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் ஃப்ரம் தி கிளாஸ் 9th to 12th. அது வந்து பார்த்திங்கன்னா 125 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு மதிய உணவுன்னு முதல்ல போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் காலை உணவுன்னு போட எதுக்காக, பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா படிக்க வரணும். அவங்களுக்கு வந்து இப்போ சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறது, ரொம்ப இதாக இருக்குது, அவங்க படிக்க வழி இல்லாமல் இப்படி கஷ்டப்படுற நேரத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குழந்தைங்க வந்து அட்லீஸ்ட் இங்கே சாப்பிட்டுட்டு அடுத்து இங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லினாச்சும் வருவாங்கன்னு தான் அந்த மதிய உணவுலாம் கொண்டு வந்தது. ஸோ அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலை உணவு போன கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. இப்போ என்னென்னா அந்த காலை உணவுடன் கூடிய ஒரு 9th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை உருவாக்கி தந்திருக்காங்க. அதுக்கான பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க 125 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னா ஒலிம்பிக் எக்ஸலன்ஸ் சென்டர்ஸ். சரியா, 10 ஸ்பெஷல் ஒலிம்பிக் எக்ஸலன்ஸ் சென்டர்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்டு. அதுக்கு 50 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இப்போ ஸ்போர்ட்ஸில் நம்ம எந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட்ஸில் போகணும் அப்படிங்கிறது ஒரு நாடு உயரோட முக்கியமான பங்கு வந்து ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்குது. சரியா, பெரிய அளவில் நம்மளோட இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து கான்ட்ரிபியூஷன் நம்மளுடைய
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா செலுத்த இப்போ வந்து ஒலிம்பிக்கில் வந்து இந்தியா இந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கும் போது அது எப்படி இருக்கும்? ஸோ அதனால் வந்து ஒலிம்பிக்கில் வந்து நிறையா பேர் மெடல்ஸ் வின் பண்ண வைக்கிற மாதிரி அவங்கள ஊக்குவிக்கிற அளவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலன்ஸ் சென்டர்ஸ் அமைச்சு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணும், பர்சனலாக ட்ரெயின் பண்ணும். ஸோ நிறையா பேரை வந்து பார்த்திங்கன்னா ரூரல் இடத்துல இருந்து விளையாட முடியாமல் வெளியில் வர முடியாமல் இருக்கவங்களுக்கு தான் கேலோ இந்தியா கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன், அவங்களுக்கான ரெகக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொண்டு வந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட விளையாட்டு திறமை அப்படிங்கிறத வந்து வெளிக்கொணரணும் அப்படிங்கிறதா வந்துட்டு மெயின் எய்மில் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி ஒலிம்பிக்குன்னு வந்துட்டு அதில் வந்து நம்ம தங்கம் வெல்லணும், அதில் இத்தனை மெடல் குவிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு எக்ஸலன்ஸ் ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கிறது வந்துட்டு மஸ்ட் நீடட். அப்போ வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைக்கணும்னு சொல்லிட்டு 50 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. 10 சென்டர்ஸ் அமைக்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட் சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ் ஸ்கீம். சரியா, சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ் ஸ்கீம். இந்த திட்டம் எதுக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தமிழையும் வந்து சூப்பர் க்ளீனு சூப்பர் கேம்பஸ் திட்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னென்னா ரொம்ப சுத்தம் சுகாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா, ஸோ ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 21 சொல்லுது. சரி, அப்போ 21A வந்து சொல்லுது, 2114 ஸோ எல்லாமே ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைட் டு எஜுகேட் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரத்துடன் சுத்தம் சுகாதாரத்துடன் வாழ்கிறதுக்கு நமக்கு எல்லா விதமான ரைட்ஸும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மென்சுரல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ட் சானிடேஷன் ஹைஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது இட்ஸ் அ ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்கூல் கேம்பஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்துட்டு சரியாகவே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் சைடே போக மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன ஆகுது, உடம்புல தேவையில்லாத வந்து ப்ராப்ளம் வருது, அந்த கிட்னியில் ஸ்டோன்ஸ் வருது, அது இதுன்னு சின்ன வயசுலேயே ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளீன் கேம்பஸ் மூலிமா அப்பப்போ அவங்கள வந்து சூப்பர்விஷன் பண்ணி கண்காணிச்சிக்கிட்டே இருந்தால் அவங்க கரெக்டாக க்ளீன் பண்ணுறாங்களான்னு பார்த்து இப்போ எப்படி ப்ரைவேட் செக்டார்ஸ்லாம் அவங்க நம்ம போனால் அப்படியே அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து க்ளீனாக அது ஒரு பப்ளிக்காக யூஸ் பண்ணக்கூடியது எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ வந்து இது மூலிமா இது 10,000 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை கவர் பண்ணுது. இதுக்கான பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 139 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம். சரியா, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இன் ஸ்கூல் வில் பி ஸ்ட்ரெங்தன்ட் அண்ட் அப்கிரேடட். அதுக்கான அலோகேஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 2,132 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் 300 crores as a நியூ அலோகேஷன். இதில் என்ன அப்படின்னா ஒரு இது வந்து என்னென்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இந்த ஸ்கூல் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அங்கங்கே வந்து பில்டிங் வந்து கிராக் விட்டு விழுந்து இதாக உடஞ்சி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்போ வந்து மற்றவங்க மேலே வந்து உழுவுற மாதிரி இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் வந்து ரொம்பவும் வந்து பழைய இதாக சிதைஞ்சு இருக்கிறது, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியதில்ல. ஸோ பார்த்தா ப்ளஷண்ட்டாக அவங்களும் பள்ளிக்கு போகிறது, அவங்களும் ப்ளஷண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறத அரசு பள்ளியை நோக்கி போகிறப்ப அப்போ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மெயினாக கொண்டு வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,132 crores வந்துட்டு பார்த்திங்கன்னா அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல்ஸ் ஸ்கீம். சரியா, சுடர் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. இட்ஸ் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ வந்து 200 இன்டகிரேட்டட் காலேஜ் ஹாஸ்டல்ஸ் வித் அகாமடேஷன் ஃபார் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். சரியா, 1 லட்சம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 200 இன்டகிரேட்டட் காலேஜ் ஹாஸ்டல்ஸ் வந்துட்டு இருக்கும், அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன பேரில், சுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் பேரில் வந்துட்டு வருது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹாஸ்டல். இதுக்கான பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளோ பண்ணுறாங்க, 3,200 crores வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, நெக்ஸ்ட் என்னன்னா ஃப்ரீ லேப்டாப்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், வெற்றி கணினி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கீமுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் வில் பி ப்ரொவைடட் வித் ஃப்ரீ லேப்டாப்ஸ். சரியா, ஃப்ரீ லேப்டாப்ஸ் இதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, ஸோ அது யாருக்கு மெயினாக வந்து கவர்மெண்ட் காலேஜஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் தி கவர்மெண்ட் காலேஜஸ் வில் பி ப்ரொவைடட் வித் ஃப்ரீ லேப்டாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,000 crores allocation for providing free laptops to the students அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, நெக்ஸ்ட் இன்டகிரேட்டட் அர்பன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்.
இந்த அர்பன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னா சிட்டிஸை டெவலப் பண்ணுறது. ஸோ அதுக்கான டோட்டல் அவுட்லே வந்துட்டு 2117 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அர்பன் சிட்டிஸை டெவலப் பண்ணும்போது குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அது ரீச் ஆகும். இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் இன்டெகிரேட்டட் அர்பன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலியமாக பார்த்திங்கன்னா அர்பன் சிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் எய்மில் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 2117 crores ஒதுக்குறாங்க. நெக்ஸ்ட் ரேஷன் ஷாப்ஸில் wheat flour will be supplied in packets through fair price ration shops. அது வந்து பார்த்திங்கன்னா 18 crores allocated. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஸ்கீம் வந்து தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு ரேஷன் அட் டோர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, யாருக்கு இப்போ சீனியர் சிட்டிசன்ஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா 70 years and above அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரேஷன் பொருட்கள் அவங்க வீட்டில் வந்து போய் சேர்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதில் சேஞ்சஸ் கொண்டு வந்து போன மந்த் வந்து 60 years + அபவ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு போய் அந்த ரேஷன் பொருட்கள் வீடு தேடி கொடுக்குற மாதிரி வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து தாயுமானவர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. அண்ட் அடிஷ்னலாக இப்போ ரேஷன்ஸில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேர் ப்ரைஸ் ரேஷன் ஷாப்ஸில் வந்து எல்லா பேக்கெட்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. அது ஓகே. 18 crores அலோகேஷன் ஃபார் தி பேக்கேஜ் ஆஃப் தி வீட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ கோதுமையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. கோதுமை மாவாவே அரைச்சு பேக்கெட் பண்ணி நல்லா கிளியரான கோதுமை மாவாக கொடுக்குறதா அதுக்கு 18 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் ஃபார் உமன். சரியா, எலிஜிபிள் உமன் வில் ரிசீவ் 1/7 of gold and a silk saree 812 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, அதுக்கு மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் ஃபார் உமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து அண்ணன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 பவுண்ட் தங்க காசு, சரியா, 1 பவுண்ட் தங்க காசும் சில்க் சாரியும் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கான அலோகேஷன் 812 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ். ஓகேவா, ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்னால் என்னென்னா முதியோர் இல்லங்கள். ஓகேவா, அது வந்து ஒரு 12 டிஸ்ட்ரிக்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ண இருக்காங்க நியூ ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸு. அதுக்கு வந்து 6.6 crores வந்து அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ். ஓகேவா, தொழில்துறை பூங்காக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே செட் பண்ண இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அலோகேஷன் ஒதுக்கியிருக்காங்கன்னா 3200 கோடி வந்து ஒதுக்குறாங்க. நெக்ஸ்ட் மதர் கேர் சென்டர்ஸ், தாய் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்ட் மதர்ஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கான அந்த வெல்ஃபேருக்கான ஒரு ஸ்கீம் 23 crores அலோகேட்டட். எப்படின்னா இப்போ தாய் கேர் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு நியூட்ரிஷியஸ் ப்ராப்ளம், நியூட்ரிஷன் சப்ளை அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மியாகி பார்த்திங்கன்னா அந்த மார்டாலிட்டி மதர்ஸோட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதிகமாக இருந்தால் தாய் வந்து இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாகுது. சரியா, அப்போ வந்து நிறையா பேருக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் அந்த இதுங்கிறது வந்து கம்மியாக இருக்குது, சப்ளிமெண்ட்ஸ் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெல்ஃபேருக்காக அவங்களுக்கு எல்லா விதமான ஊட்டச்சத்தும் போய் சேரணும் அப்படிங்கிறது இந்த RCH அப்படின்னு சொல்லக்கூடிய ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ கூட பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக வாங்க முடியாது. இப்போ வந்து RCHல வந்து நம்ம ஐடி நம்பர் வாங்கினா தான் வந்துட்டு யாராக இருந்தாலும் ஈவந்தோ வந்து நம்ம வந்து ப்ரைவேட்டில் காட்டிகிட்டு இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஐடி நம்பர்ஸ் வாங்கினா தான் நம்ம வந்து ஃபர்தராக அதுக்கு அடுத்த கட்டமாக குழந்தைக்கு சத்துமாவு வாங்குறதுலேருந்து முட்டை வாங்குறதுலேருந்து இத்தனை இது இருக்குது. நிறைய பேர் அதெல்லாம் வந்து பயன்பெறாவே போயிடுறோம். கவர்மெண்ட் சார்பில் வந்து சரி போய் என்னத்தை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. சரி, அதையும் வந்து பயன்பெற வகையில் வந்து நிறைய அமைப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அதே மாதிரி அந்த RCH இதில் வந்து பார்த்திங்கன்னா மதர்ஸ்க்கான வெல்ஃபேர் அவங்களுக்கான ஊட்டச்சத்து அப்படிங்கிறது போகணும். ஊட்டச்சத்து குறைபாடுனால ஒரு தாய் வந்து ஒரு டெலிவரி சமயத்தில் வந்துட்டு இறக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு மெயினான எய்மாக வச்சு தாய் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 23 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் தாய்மாமன் தங்க மோதிரம் ஸ்கீம். சரியா, மேட்டர்னல் அங்கிள்ஸ் கோல்ட் ரிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் தாய்மாமன் தங்க மோதிரம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா வந்து தாய்மாமன் தங்க மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு 1 கிராம் வந்து தங்க மோதிரம் போடுறதா சொல்லியிருக்காங்க. சரியா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது வெயிட் கணக்கில் இதை முன்ன பின்ன இருந்தாலும் 17,000 ரூபா மதிப்புள்ள ஒரு அந்த தங்க மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 450 kgs வந்து ப்ரொக்யூர் இந்த தங்கம் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தாண்டி இதுக்கான அலோகேஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க 560 crores வந்து இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
பார்க்கலாம். நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஷோர் ஸ்கீம் அப்படின்னா என்ன? ஷோர் அப்படின்னாலே என்னது? கடற்கரை. சரி, அவங்களுக்கான சம்மந்தப்பட்ட ஸ்கீமில் என்ன முக்கியமானா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதிகப்படுத்தணும். அதுக்கான ஒர்க்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஷோர் சார்பில். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கு அடியில் தான் எல்லா மரங்களுக்கும் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேங்க்ரூவ் ட்ரீஸ்க்கு தான் வந்துட்டு மேலே இருக்கும். ஸோ வெட்லேண்ட்ஸ் எல்லாமே அந்த கன்சர்வேஷன் நம்ம பண்ணுறோம், நீர் நிலங்கள் அப்புறம் சதுப்பு நிலங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வாட்டர்ஸை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறது இதில் எல்லாம் மெயின் பங்கு வகிக்கும். அண்ட் ஆல்சோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஒரு பேர்ட்ஸோடைய சரணாலயமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து அந்த ஸ்பீசிஸ் வந்து அங்கே நிறையா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியதான் அந்த இது. ஸோ அதனால் அதெல்லாம் க்ரியேட் பண்ணி இன்னும் வந்துட்டு அந்த வாட்டர் ஹோல்டு அப்படிங்கிறத வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காஸ்ட் ஆஃப் 40 crores கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் 1000 மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ். சரியா? மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ்னால் என்ன? இப்போ வந்து ஒரு நிறையாவே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செர்விக்கல் பிரஸ்ட் அண்ட் செர்விக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு இது மேமோகிராஃபிக் யூனிட்ஸ்லாம் வச்சு மொபைலில் யூனிட் மாதிரி வந்துட்டு இப்போ வந்து ரூரல் ஏரியாஸில் ரொம்ப செக்கப் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் பண்ண முடியாமல் நிறையா பேருக்கு வந்து நோய் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது. இப்போ கேன்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணி ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சோன்னா நம்ம சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். பட் வந்து லாஸ்ட் ஸ்டேஜுக்கிட்டேயோ அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயோ கண்டுபிடிச்சா ரொம்ப வந்து கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ 40 வயசு ஆகிக்கிட்டாலே அந்த உமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 9 to 14 years கேர்ள்ஸ்க்குலாம் வந்து வரதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த HPV வேக்சினேஷன் கொண்டு வந்திருக்காங்க. செர்வாவாக் அப்படின்னு சொல்லிட்டு சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா சார்பில் சைரஸ் புனாவாலா தானே ஹெட். ஸோ அவங்க சார்பில் செர்வாவாக் கொண்டு வந்திருக்காங்க. 2 sets of dosages வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 9 to 14 yearsல இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்சின் நெக்ஸ்ட் பூஸ்டர் டோஸ்னு 2 set of டோசேஜஸ். இதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கார்டசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கார்டசில் 4னு ஒரே ஒரு வேக்சின் வந்து ஒரு சிங்கிள் டோசேஜாக போடுறாங்க. இங்கே வந்து நம்ம 2 செட்டில் போடுறோம். இப்போ கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் 38 crores வந்துட்டு இதுக்கான பட்ஜெட் அலோகேட் பண்ணி என்ன கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், தருமபுரி இந்த ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு செட்டை வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இது நாட் ஒன்லி ஃபார் தி கவர்மெண்ட் அவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா அவங்களுக்கு மெயினாக ஃப்ரீயாக அங்கே போட்டுறாங்க. ஏன்னா இந்த வேக்சினோட காஸ்ட்டுங்கிறது அதிகம். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கிற கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி அவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ இல்லை வந்து PH சென்டர்ஸ்க்கோ போய் போட்டுக்கிட்டால் அங்கே வந்து ஃப்ரீயாக அவங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மெயின் கோர் என்னென்னா அதை வந்து பாஸ் பண்ண விடக்கூடாது. ஸோ அதனால் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதுவும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1000 mobile medical units will be established to provide health care services across the state for ஓல்டர்ஸ்க்கு கான அந்த மொபைல் ஹெல்த் கேர் அங்கே போயே பார்க்குறது, வீடு தேடி போய் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த மெடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுக்குறது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மொபைல் யூனிட்ஸ் மூலிமா அவங்களுக்கான தேவையான ஹெல்த் கேரை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட் டூரிசம், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 775 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மண்ணின் மகள் ஸ்கீம். சரியா? ஸோ women agriculture laborers belonging to scheduled tribes and tribal communities will be supported to become land owners. சரியா? இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் இயர்ஸ் ஆஃப் உமன் ஃபார்மர்ஸ் 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இது எதுக்காக இது கொண்டு வந்தாங்க? உமன் ஃபார்மர்ஸை நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பூஸ்டப் பண்ணணும். சரியா? ஸோ அதுக்கான இந்த இயர்க்கான தீம் கூட வந்து பார்த்திங்கன்னா எம்பவர்டு உமன் ஸ்ட்ரெங்தனிங் அக்ரி ஃபுட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தீம். ஓகேவா? ஸோ என்னது, உமன் வந்து ஃபார்மர்ஸாக இருக்காங்க. அப்போ வந்து ஃபார்மிங்கும் பண்ணக்கூடிய உமன்ஸை என்கரேஜ் பண்ணணும், அவங்கள வந்து சர்டிஃபை பண்ணணும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா விதமான பயன்களும் பெனிஃபிஷியரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடைகிற மாதிரி வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஒரு இயரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? FAO வந்துட்டு இதை லெட் பண்ணுறாங்க. UN வந்து சார்பில் வந்து இந்த டேஸ் வந்து இந்த இயர் இந்த வருஷத்துக்கான இயர் வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் உமன் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது படி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் கூட மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன
பண்ணியிருக்காங்க, இந்த உமன் ஃபார்மர்ஸை சர்டிஃபை பண்ணோம், ஐடென்டிஃபை பண்ணோம், அவங்களுக்கான இப்போ ஸ்வநிதி ஸ்கீம்ஸு, ஸ்வநிதி ஸ்கீம்ஸ் கிடையாது, இந்த கிஷான் பிஎம் கிஷான் ஸ்கீம்ஸு இதெல்லாம் வந்து உமன்ஸ்க்கு வந்துட்டு போய் சேரணும், ஃபார்மிங் ஸ்கீம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதமான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க. ஸோ அந்தமாரி வந்து உமன் ஃபார்மர்ஸை வந்துட்டு இன்னும் இது பண்ணணும். அண்ட் அவங்க வந்து லேண்ட் ஓனர்ஸாக ஆகணும். இப்போ வந்து வெறும் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் உமன்ஸ் தான் வந்துட்டு அந்த லேண்டை வந்து ஓன் பண்ணுறாங்க. ஹாஃப் ஆஃப் தி ஃபுட்டு வந்துட்டு இந்த வேர்ல்டு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது உமன்ஸ் தான். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 20% தான் அவங்க வந்து லேண்டை ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து லேண்ட் ஓனர்ஸாக வந்துட்டு ஆக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின் எய்மில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உமன் அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் பிலாங்கிங் டு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வில் பி சப்போர்ட்டட் டு பிகம் லேண்ட் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, அது மண்ணின் மகள் ஸ்கீம். நெக்ஸ்ட் வெற்றி வீடு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெற்றி வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இப்போ வந்து ஆவாஸ் யோஜனா கீழே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் இருக்குது. ஓகேவா, ஸோ அதுக்கான அந்த அமௌண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அந்தமாரி வீடு கட்டி கொடுக்கு. ஸோ அந்தமாரி தமிழ்நாடு சார்பில் பார்த்திங்கன்னா போன கவர்மெண்ட்டில் வந்துட்டு கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ நேம் என்ன பண்ணிட்டாங்க, சேஞ்ச் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த வெற்றி வீடு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. 70,000 ஹவுசஸ் வில் பி கன்ஸ்ட்ரக்டட். அதுக்கான அலோகேஷன் 3,500 crores அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வெற்றி திறன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் வில் பி ப்ரொவைடட் டு 12 lakh காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 1 lakh அன்எம்ப்ளாய்டு யூத். சரியா, ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுங்க, திறன் மேம்பாடு, திறனுக்கான ஒரு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு கொடுக்குறாங்க அண்ட் 12 lakh காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் 150 day எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். சரியா, ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இப்போ வந்து விக்ஷித் பாரத் கேரண்டி ரோஜ்கர் அண்ட் அஜ்விகா கிராமின் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் 2025 வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா July 1, 2026 அந்த பேரில் செயல்பட ஆரம்பிச்சிட்டு, அந்த வந்து மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேமில் இருந்தது 21 இயர்ஸாக அந்த இதில் இருந்து செயல்பட்டுச்சு. அது வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக மாறிடுச்சு. பட் வந்து முன்னாடி சென்ட்ரல் மட்டுமே அதுக்கான ஃபுல் ஃபண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சென்ட்ரல் ப்ளஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு 60:40 ஃபண்டிங்கில் வந்து ரேஷியோவில் பண்ணுறாங்க. அண்ட் ஃபார் தி நார்த்தில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் ஹிமாலயன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா வந்து 90:10 அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க. சரியா, ஏன்னா அவங்களாம் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. அந்த அஷ்டலக்ஷ்மிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 90:10 வந்து ஃபண்டிங்கில் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சரியா, இது வந்து அந்த திட்டம் வந்து 125 days. சரியா, இது வந்து செயல்பட்டுட்டு வருது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 125 daysலையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபண்டு போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் 60:40 ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா 5,305.4 வந்து பார்த்திங்கன்னா க்ரோர்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ஃபண்டு ஒதுக்குற மாதிரி இருக்கும். அவங்க வந்து 7,957.57 க்ரோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல்லேருந்து அவங்க ஒதுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அதை தாண்டி இப்போ 125 டேஸ்க்கான ஃபண்டை வந்து 125 ப்ளஸ் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 days போட்டு 150 டேஸாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு அதுக்கான ஃபண்ட் அலோகேட் பண்ணி அவங்க கொடுக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கான ஃபண்ட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் திருக்குறள் மெமோரியல் இனிஷியேட்டிவ்ஸ். சரியா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ சக்ஸஸ்ஃபுல்லி மெமோரைஸ் 300 திருக்குறள்ஸ் கப்லெட்ஸ் வில் ரிசீவ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் 5,000. 300 திருக்குறள்களை வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடிய அந்த வகையில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஷ் ப்ரைஸாக வந்து 5,000 rupees வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா வந்து திருக்குறளை இன்னும் வந்து எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும், இப்போ வரக்கூடிய ஸ்கூல்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஊக்கத்தொகை மாரி கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நியூ அவார்ட் இன் தி நேம் ஆஃப் தி காயிதே மில்லட். சரியா, காயிதே மில்லட் பேரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் சார்பில் வந்துட்டு அவார்டு கொடுக்க எய்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த லிட்ரேச்சர்ஸ்லாம் வந்து பெரிய அளவில் வந்து செயல்படக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நேமில் வந்து ஒரு அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு மெயினான ஒரு இது தமிழ் லிட்ரேச்சர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணக்கூடியவங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய உதவி குழுக்கள் டெவலப்மெண்ட் ஸ்கீம். சரியா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் அப் டு 5 lakh rupees வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட் டெய்லி ஸ்போர்ட்ஸ் பீரியட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இந்தமாரி நம்ம வந்து படிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ பிடி பீரியட்ஸை வந்துட்டு மேக்ஸ் மேம் வந்து அந்த பிடி பீரியடை மெயினாக எடுத்துப்பாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து சயின்ஸ் மேமில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துப்பாங்க. இது வந்து நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் தான். பிடி பீரியட் கிடைக்கலன்னா நம்ம எல்லாருமே வந்து ரொம்பவும் சோகமாயிடுவோம். சரியா? ஸோ அப்போ வந்து என்னென்னா பிடி பீரியட் அப்படிங்கிறது அந்த விளையாட்டுக்கான அந்த நேரம் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபார் த ரெஃப்ரெஷ்மெண்ட் தானே. ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போதுமே தேவைப்படும். சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிடி பீரியடை அந்த மாதிரி பாரோயிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பிடி பீரியட்ஸ் ஃபார் தி ஸ்போர்ட்ஸ் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெடிகேட்டட் டெய்லி ஸ்போர்ட்ஸ் பீரியட் வில் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் தி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். டெய்லி ஸ்போர்ட்ஸ் பீரியட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்று கொண்டு வர இருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஐ ஸ்கில்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ ஏஐ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஓவர் தி நெக்ஸ்ட் 5 years 5 lakh students will receive artificial intelligence AI skill training. சரியா? இப்போ ஏஐ தான் எல்லாம். சரியா? அப்போ வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் ஸ்டூடெண்ட்ஸும் அடுத்த கட்டமாக அதை தான் வந்து ஃபேஸ் பண்ண போகிறப்ப அவங்களுக்கு அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா 5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான அந்த ஒரு ட்ரைனிங்கை வந்து பெறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓவர் தி நெக்ஸ்ட் 5 yearsக்கு கொடுக்க இருக்காங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரியா? நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறப்ப ஓவர் தி நெக்ஸ்ட் 5 years 2000 பப்ளிக் இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் அக்ராஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இதுபடி என்ன அப்படின்னா வந்துட்டு அடுத்த 5 ஆண்டுகளில் 20,000 பப்ளிக் இவி வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது இப்போ வந்து இவி வெஹிக்கிள்ஸு எலக்ட்ரிக்கான ஒரு மெயினான முன்னெடுப்பாக வந்துட்டு க்ரீன் இனிஷியேட்டிவ்ஸ், க்ரீன் ஹப்பு, க்ரீன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துலேயுமே கொண்டு வந்திருக்கோம். பசுமையாக எந்த விதமான டாக்ஸிக் எமிஷன்ஸ் இல்லாமல் நம்ம செய்யக்கூடியது எல்லாமே அந்த க்ரீன் லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் மொபிலிட்டி எல்லாமே. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இவி இப்போ வந்து சார்ஜிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வரப்போ சார்ஜிங் ஸ்டேஷன்ஸுங்கிறது பல தட்டுப்பாடாக இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் அதை வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நிறையா வந்தால் கூட அதை வாங்கிறதுக்கான முன்னெடுப்புகள் அதிகமாக வரும். சரியா? இப்போ எப்படி வந்து பார்த்திங்கன்னா பாரத் ஸ்டேட் 6 அப்படின்னு சொல்லிட்டு BS6 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அண்டை நாடுகள்லேருந்து வரக்கூடிய வெஹிக்கிள்ஸை யூசேஜ் பண்ணக்கூடாது. எப்போனா April 1, 2000 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டெல்லியில் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ வந்து டெல்லி வந்து பொல்யூஷன் லிஸ்ட்டில் எப்போதுமே வந்து லீடிங்கில் இருக்குது. ஈவன் தோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருகிராம்லாம் தனிப்பட்ட முறையில் ஹையஸ்ட்டாக இருந்தாலும் இது வந்து எப்போதுமே தொடர்ந்து மாறுபட்டு அது வருது. பட் இது வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கப்ப அந்த BS6 ஸ்டேஜ் பாரத் ஸ்டேஜ் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கான ஃபியூவல்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி கெட்ட எமிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஃபியூவல்ஸ் அந்தமாரி ஃபியூவல்ஸ் வந்து எமிஷன்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடாதுன்னு இந்த BS6ல் ஃபியூவல்ஸ் கூட கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான இதுவும் அமைச்சிட்டாங்க. சரி, ஃபேக்ட்ரிஸும் அமைச்சிட்டாங்க ராஜஸ்தானில். ஸோ இந்தமாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன்ஸ் அதிகப்படுத்தினா இந்த ஒரு வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து யூசேஜ் வந்து இன்னமும் கொஞ்சம் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ தமிழ்நாடுல நெக்ஸ்ட்டு ஒரு 5 yearsல 20,000 பப்ளிக் இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் உருவாக்க இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூ ரூஃப் டாப் சோலார் சப்சிடி ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ எலிஜிபிள் ஃபார் த 1 lakh ஃபார் எலிஜிபிள் பெனிஃபிஷரி. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா மானியம் கொடுக்குறாங்க. எலிஜிபிளான இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 lakh rupees கொடுக்குறாங்க. ரூஃப் டாப் சோலார் பவர் சப்சிடி ஸ்கீம்னா ரூஃப் டாப் இப்போ வந்து நம்ம வீடு இருக்குன்னா மேலே வந்து இந்த சோலார் பேனல்ஸ் வச்சு அது மூலயமா வந்து கரண்ட் எடுத்துக்கிறது. ஸோ இது ரொம்பவும் கம்மியாக மானியம் கொடுத்து நம்ம வந்து கம்மி செலவில் வந்து அதை செயல்படுத்துகிற மாதிரி பார்த்திங்கன்னா மானியம் கவர்மெண்ட் கொடுத்து இதை செயல்படுத்துகிறாங்க. ஏன்னா சோலார்ஸ் ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியஸை பூஸ்ட் பண்ணணும், க்ரீன் ஃபீல்டை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு மெயின் நோக்கத்தில் இதை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளான பெனிஃபிஷியரிக்கு 1 lakh கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ்டு பட்ஜெட் 2026 to 27. நெக்ஸ்ட் வந்து அக்ரி பட்ஜெட்டை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அக்ரி பட்ஜெட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் ஃபினான்ஷியல் இயர் 2026 to 27 என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் வந்து அக்ரி பட்ஜெட் சொல்லியிருப்பார். ஆர் வினோத் அவர்கள் தான் நம்மளுடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா
இதுக்கு டோட்டலாக அவங்க ஒதுக்கியிருக்கிறது எவ்வளோ 58,374 crores has been allocated for the various agriculture schemes during the current financial year. ஸோ மேஜரான அனௌன்ஸ்மெண்ட் வந்து crop insurance ஸ்கீம்ஸ்க்கு 648 crores ஒதுக்கியிருக்காங்க. 55 crores is allocated for the 15 lakh farmers. Farmers will be benefits for coverage of 36 lakh acres. சரி 36 lakh acres வந்து ஹோல்ட் பண்ணுற வகையில் கொண்டு வராங்க. 55 crores is allocated for the 15 lakh farmersக்கு வந்து இவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க. crop insurance காப்பீட்டு வந்துட்டு 648 crores ஒதுக்கியிருக்காங்க. சரியா நெக்ஸ்ட் ஃபுட் செக்யூரிட்டிக்கு a target has been set to produce 125 lakh metric tons of food grains over the next 5 years to ensure food security. ஃபுட் செக்யூரிட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா 125 lakh மெட்ரிக் டன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிரைன்ஸை வந்துட்டு ஓவர் தி நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோக்கஸை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் சாயில் கன்சர்வேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சாயிலை வந்து கன்சர்வ் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயும் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஃபர்டிலைஸ் ஆகிறதுக்கான எந்த இதுவும் இல்லாமல் போகக்கூடாது. சாயில் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயம். இரிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபார்மிங்கில். ஸோ அப்படிங்க இருக்கிறதுக்கு வந்து அலோகேஷன் ஆஃப் 600 crores 4 crores as mentioned in the documents. Soil health cards will be provided to 1 lakh farmers. சரியா இந்த சாயில் கன்சர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சாயில் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு 1 lakh farmersக்கு வந்துட்டு கொடுக்க இருக்காங்க. அண்ட் இதுக்கான அலோகேஷன் 600 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா நெக்ஸ்ட் AI பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஸ்கீம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குறு சிறு விவசாயிகள் இப்படி இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏஐ மூலியமாக தொழில்நுட்பத்தை அங்கேயும் யூஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை வரும், இப்போ மழை வராது, இப்போ வந்து இந்த பருவநிலை, இந்த காலநிலை, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி வருது, இந்த நேரத்தில் இவ்வளோ தண்ணி தான் வருது, இவ்வளோ தான் இந்த டிஎம்சி தண்ணி இருக்குது, இதுக்கு வந்து இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம், இதுக்கு வந்து இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணக்கூடாது, இவ்வளோ பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணலாம், இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா யூரியா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானோ யூரியா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து முக்கியம். சரியா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஐ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸுங்கிறதையும் அலோகேட் பண்ணுறாங்க 2 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஸ்மால் அண்ட் மைனர் மில்லட் ஸ்கீம் மிஷன். ஸோ அதில் வந்து வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் ஸ்கீம். சரியா இப்போ வந்து நான் இருக்கேன்னா எங்கள் வீட்டுக்கு மேலே வந்து ஒரு தோட்டம் அமைக்கணும், காய்கறி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா எஸ் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு 10 crores வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா நெக்ஸ்ட் ஆனியன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெங்காய கிடங்கு. சரியா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலோகேஷன் வந்து 22.80 crores. பெனிஃபிஷரிஸ் வந்து 57,000 farmers. The allocation is for the metric tons level storage facilities. ஓகே நெக்ஸ்ட் வெற்றி வான்மகள் ஸ்கீம். சரியா அந்த வெற்றி வான்மகள் ஸ்கீம்னா என்னென்னா 100 அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ் வில் பி ஆப்ரேட்டட் அண்டர் த ஸ்கீம். சரி அக்ரிகல்ச்சர் ட்ரோன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்கள யூசேஜ் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் மாதிரி அவங்கள வந்து தனித்து அவங்க வந்து செயல்படுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கான லைசன்ஸும் வந்துட்டு கொடுக்குறாங்க. சரியா ஸோ ஆப்ரேட்டிங் லைசன்ஸ் வில் பி ப்ரொவைடட் டு 500 உமன்ஸ். அதுக்கு வந்து 50% சப்சிடி வில் பி ப்ரொவைடட். இதுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறது 2.50 crores ஃபார் தி ட்ரோன்ஸ். சரியா நெக்ஸ்ட் நீல பஞ்சுமை ஹார்டிகல்ச்சர் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இன் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்டில் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொண்டு வர இருக்காங்க. அதுக்கு சப்சிடி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1.5 lakhs அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் அ ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒதுக்கீடு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் இன்கம் என்ஹான்ஸ்மெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸோடைய வருவாயை எப்படி வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு கமிஷன்ஸ் அமைச்சு கமிட்டி செட் பண்ணி ஸோ அதில் வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்து அவங்களை தற்சார்பாக எப்படி இயங்க வைக்கிறது, எக்கனாமிக் வைஸ் அவங்களை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை முன்னெடுப்புகள் கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு வந்து 23 crores ஒதுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் லெவல் கிராப் ஈல்ட் காம்படிஷன்ஸ் வந்து வில் பி கண்டக்டட் இன் தி நேம் ஆஃப் அஞ்சலை அம்மாள் டு என்கரேஜ் ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். சரியா இப்போ ஸ்மால் ஃபார்மர்ஸ், மார்ஜினல் ஃபார்மர்ஸ், லார்ஜ் ஃபார்மர்ஸ், குறு சிறு
பெரு விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரிஸாக இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினலில் மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து சில போட்டிகள் வச்சு ஃபார்மிங் சார்பில் போட்டிகள் காம்படிஷன்ஸ் வச்சு அந்த 10 ஃபார்மர்ஸ்க்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அது எந்த பேர்லனா கஞ்சலை அம்மாள் அவங்க நேமில் கொடுக்குறாங்க. டோட்டல் ஆஃப் 30 ப்ரைஸஸ் வில் பி அவார்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் 30 பேருக்கு. நெக்ஸ்ட் பெஸ்ட் ஃபார்மர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் வச்சு பெஸ்ட் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹூ அச்சீவ் ஹையர் ஈல்டு அதிகமாக வந்துட்டு பயிர் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தானியம் பண்ணியிருக்கவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருதுகள் வெற்றி விவசாய விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபார்மர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டிடியூட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மாழ்வார் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ் ப்ராக்டிசிங் கல்டிவேஷன் அண்டர் தி ஆர்கானிக் ஃபார்மிங். யாரெல்லாம் வந்து நம்மாழ்வார் என்ன சொன்னார்? ஸோ வந்து அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு முன்னெடுப்பு கொடுத்தாரு. சரியா? அப்போ வந்து உயிரியா ஆர்கானிக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு முன்னெடுப்பாக பண்ணார். ஸோ அப்போ வந்து அதில் யார் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணுறாங்களோ அவங்கள நோட் பண்ணி அவங்களுக்கு நம்மாழ்வாருங்கிற பேரில் அவார்டு கொடுக்கலாம். அது ஒரு 5 பேருக்கு அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் அண்ணல் அம்பேத்கர் அக்ரிகல்ச்சர் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்காக இந்த அலோகேஷன் பண்ணியிருக்காங்க 56.72 crores. நெக்ஸ்ட் அவங்களுக்கான அந்த மேம்பாட்டுக்காக. நெக்ஸ்ட் கிராப் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் அகேன்ஸ்ட் வைல்ட் அனிமல்ஸ் வைல்டு ப்ரோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னதான் நம்ம வந்து கிராப் இது பண்ணி வச்சாலும் மலைவாழ் அந்த சைடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாஸில் ஃபார்மிங் பண்ணுறப்ப காட்டு பன்றிகள் வந்து சேதப்படுத்துது. ஸோ அப்போ வந்து அந்த சேதப்படுத்துறதை தடுக்கிற தடுப்பு திட்டம் காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் வந்து கிராஸ் ஆகி வருது அதுக்கு வந்து கம்பிகள் போடுறது இந்த மாதிரி வந்து அதுக்காக வந்து அலோகேஷன் பார்த்திங்கன்னா வந்து 7.35 crores. சோலார் பவர்டு எலக்ட்ரிக் ஃபென்சிங். சரியா? இப்போ வந்து வேலிகள் போடுறாங்க. அந்த வேலிகள் மின் வேலிகளாக இருக்கப்ப அது சோலார் பவரில் இயங்கக்கூடிய வகையில் செட்டப் பண்ணுறாங்க. சப்சிடி வந்து 2 crores ஃபார் 134 farmers டு எஸ்டாப்ளிஷ் சோலார் பவர்டு எலக்ட்ரிக் ஃபென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். நெக்ஸ்ட் நம்மாழ்வார் ஆர்கானிக் ஃபார்மிங் ட்ரைனிங் காலேஜ் வந்து கொண்டு வர இருக்காங்க. சரியா? ட்ரைனிங் காலேஜ் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் ட்ரைனிங் காலேஜ் நல்லா பார்த்துக்கோங்க. அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் அது இல்லாமல் ஆர்கானிக் ஃபார்மிங். சரியா? ஆர்கானிக் ஃபார்மிங் ட்ரைனிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் பேரில் தஞ்சாவூரில் சாக்கோட்டையில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ் இன் தி நேம் ஆஃப் தி அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் நம்மாழ்வார். ஓகே. நெக்ஸ்ட் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இந்தமாரி ஒரு சென்டர் கொண்டு வராங்க. அதாவது ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் அமைக்கியிருக்காங்க. அதுக்கான அலோகேஷன் 2.62 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தமிழ்நாடு பட்ஜெட் ஃபினான்ஷியல் இயர் 2026 to 27 அக்ரிகல்ச்சருக்காக போடப்பட்ட பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2026 to 27 டிவிகே கவர்மெண்ட் வந்துட்டு சிஎம் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மெயினாக வந்து ரிவைஸ்டு பட்ஜெட்டாகவும் நம்ம பார்த்துட்டோம். அக்ரி பட்ஜெட்டையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இவ்வளோ தான் வந்து பட்ஜெட். ஓகேவா? இதை கிளியராக பார்த்து வச்சுட்டா போதும். ஸோ தேங்க்யூ. ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இந்த வீடியோ. தேங்க்யூ.